வாய்மொழி தேர்வு பயிற்சி பட்டறை. இந்த அங்கத்தை வழங்குபவர்கள் அறிவன் மகேஸ்வரி குடும்பத்தினர். அறிவன் தகுதியால் சிறப்பு தகுதி கணிதவியல் பட்டதாரி மற்றும் பட்டய கணக்கர், அதாவது பிஎஸ்சி மேக்ஸ் கோல்ட் மெடலிஸ்ட், சார்ட்டர்ட் அக்கவுண்ட். நிதித்துறையில் மென்பொருள் துறை ஆலோசகர், பயிற்றுவிப்பாளர், முதலீட்டாளர், தமிழ் மொழி ஆர்வலர், எழுத்தாளர், பேச்சாளர் மற்றும் கவி ஆர்வலர். வரலாறு முக்கியம், இந்திய அரசியல், உயிருக்கு நேர் போன்ற நூல்களின் ஆசிரியர். வரலாறு முக்கியம் எனும் நூல் நமது சிங்கை நூல் நிலையத்தின் கிளைகளில் வாசிக்க கிடைக்கிறது. அந்த புத்தகத்துல நீங்க எழுத்தாளர் பெயரா முருகு தமிழ் அறிவன் அப்படின்னு பார்க்கலாம். இதற்கு அப்புறமாக நீங்க பொதுவா நூலகத்துக்கு போய் வாசிக்கிற பழக்கம் உள்ளவராக இருந்தீங்கன்னா இந்த புத்தகத்தை பார்த்திருக்கலாம். நீங்க இந்த புத்தகம் சிங்கப்பூர் நூலகங்கள்ல வாசிக்க கிடைக்கிறது. நன்றி. மகேஸ்வரி அவர்கள் நுட்ப பொறியாளர் மற்றும் நிதித்துறையில் முதுகலை மேலாண்மை பட்டதாரி, பிஇ எம்பிஏ ஃபைனான்ஸ் மற்றும் பயிற்றுவிப்பாளர். மேற்கண்ட இருவரும் A3A நிறுவனத்தின் நிறுவன இயக்குனர்கள். நடப்பது குரல்பாரால் என்னோட சம்பந்தப்பட்ட 4 A3A என்ற நிறுவனத்தோட பெயர்லையும் 3 என்ற எழுத்து உள்ளது. 4 3 நீங்க மனசுல வச்சுக்கலாம். இப்பொழுதும் தாய் தந்தையர் 8 அடி பாய்ந்தால் குழந்தை 16 அடி பாயும் என்ற வாக்கிற்கேற்ப அன்பகன் தற்போது உயர்நிலை 1ஆம் ஆண்டு மாணவர். அவர்களது மகன் 2025 தொடக்கநிலை இறுதி தேர்வில் சிறப்பான தகுதிகள் பெற்றவர். தமிழில் A1, உயர்தமிழில் D, அதாவது டிஸ்டிங்ஷன் தகுதிகளோடு வாய்மொழி தேர்வில் தமது கற்றுக்கொண்ட அனுபவங்களை இந்த அங்கத்தில் உங்களோடு மகிழ்வோடு வழங்க வந்திருக்கிறார்கள் மூவரும். நன்றி. அவர்கள் வசம் மேடை ஒப்படைக்கிறேன். நன்றி சூரியகுமார். நன்றி நன்றி நண்பர்களே. இப்பொழுது நம்ம அந்த அங்கத்தை ஆரம்பிக்க போறோம். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். இந்த அன்னையை போற்றுவோம் அன்னையும் வள்ளுவமும் அப்படிங்கிற நிகழ்ச்சி அன்னையர் தின சிறப்பு நிகழ்ச்சிகளா ஏற்பாடு செஞ்சிருக்கிறதுனால முதற்கண் இங்கு வந்திருக்கும் அன்னையர்கள் அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களோட இந்த நிகழ்ச்சியை நம்ம தொடங்குவோம். குழந்தைகளுக்கு ஒரு கேள்வி, அம்மானா யாருங்க? அம்மானா யாரு? அம்மானா யாரு சொல்லுங்க. தந்தைன்னா அப்பா, அம்மானா சொல்லுங்க. தாய். அதாவது நம்மளை பெற்றவங்க, நம்மளை பார்த்துக்கிறவங்க, நம்மளை பள்ளிக்கூடத்துக்கு அழைச்சிட்டு போறவங்க, நம்மளுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க எல்லாமாவும் இருக்கிறது நம்ம அம்மா தான். அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே. உண்மையா இல்லையா? அம்மாவை வணங்காம அம்மான்னு சொல்லாம இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அந்த மாதிரி நம்ம அவைப்பாட்டு என்ன சொல்லியிருக்காங்க? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நல்லா பல புலவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாதா பிதா குரு தெய்வம். அதாவது குரு தெய்வத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க நம்ம பெற்றவங்க தான். அம்மாவும் அப்பாவும் தான் நம்மளுக்கு முதற்கண் தெய்வம். அதனால அன்னையை போற்ற விதமா இந்த நிகழ்ச்சியை நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கோம். புறநானூற்று பாடல்கள்ல அம்மாவோட கடன் அப்பாவோட கடன் என்னன்னு திரும்ப பிரிச்சு சொல்லியிருக்காங்க. யாருக்காவது தெரியுமா? ஈன்று புறந்தருதல் அன்னையின் கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈன்று புறந்தருதல் அப்படின்னா நம்மள பல பேர் குழந்தைய பெத்து கொடுக்கறது மட்டும்தான் அம்மாவுக்கு கடன் நினைச்சிட்டு இருக்கோம். அது இல்லைங்க. புறநானூற்று பாடல்கள்ல புறந்தருதல் அப்படின்னா பாதுகாத்தல் அப்படின்ற பொருளோட வருது. நிலன் புறந்தருதல் மன்னருக்கு கடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டில் உள்ள நிலத்தெல்லாம் பாதுகாத்து கொடுக்கறது மன்னரோட கடமை. அப்ப ஈன்று புறந்தருதல் அன்னையின் கடனை அப்படின்னா ஒரு குழந்தைய பெற்று பாதுகாத்து வளர்த்து நல்ல அறிவுள்ள குடிமகனாகவும் குடிமகளாகவும் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பு அம்மாக்களுக்கு மட்டும்தான் இருக்கு.
சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல அறிவில் சிறந்த சான்றோனா ஒரு குழந்தையை உருவாக்குறது அப்பாவோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்றைய கால சூழல்ல அது நடக்க முடியுதா? இல்ல. அப்பாவுக்கு வந்து பொருள் சம்பாதிக்கிறதுக்கான தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனால சான்றோடாக்குதல்ங்கிற கடமையும் அம்மாக்களாகிய நாமளே எடுத்துக்க வேண்டிய கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு குழந்தை பிறந்து பேச ஆரம்பிக்கும் போது அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த குழந்தைய நர்சரிக்கு கூட்டிட்டு போய் அந்த குழந்தையோட உட்காந்து The wheels on the bus go round and round பாட்டு பாடி K1 K2 கூட்டு போகும்போது ABCD சொல்லி தந்து 1 2 3 ஆனா வண்ணா எல்லாம் சொல்லி கொடுத்து P1 P2 போகும்போது 2 1s are 2 2 2s are 4 2 3s are 6 சொல்லி கொடுத்து vowel சொல்லி கொடுத்து phonics சொல்லி கொடுத்து P3 P4 போகும்போது ஆஹா சயின்ஸ் வந்துருச்சு சர்க்குலேட்டரி சிஸ்டம் படி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் படி அது படின்னு சொல்லி கொடுத்து P5 P6 வந்துருச்சுன்னா வேலைக்கே போய்கிட்டு இருந்த அம்மாவா இருந்தாலும் என்ன பண்றாங்க? வேலையை விட்டுட்டு ஒரு குழந்தையோட உட்கார்ந்து நாள் பூரா அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்து அதை நல்ல சான்றவனாக்குதல் அம்மாவோட கடனா மாறிடுச்சு. அப்பாக்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தால அதை நம்மளே எடுத்துக்கிட்டோம். இதுக்கு ஒரு நல்ல குறள் ஒண்ணு இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? இப்ப சொன்னாங்க, குழலினிது யாரினிது எம்பர் தம்மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லியிருக்காங்க. குழலினிது யாரினிதுன்னு சொல்லுவாங்களாம் தன்னோட குழந்தையோட மழலை சொல் கேட்காதவங்க. ஆனா ஒரு அம்மாவுக்கு அந்த மழலை சொல் கேட்டதோட ஒரு பெரிய சந்தோஷம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. யாருக்காவது அந்த குறள் தெரியுமா? சொல்லுங்க. ஒரு அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கிற பொழுது என்ன அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஈன்ற பொழுதில் வெரி குட். அதான் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு குழந்தைய பெத்தெடுக்கும் போது அந்த அம்மாவுக்கு கிடைக்கிற சந்தோஷத்தை விட அந்த குழந்தை அறிவில் சிறந்த சான்றோன் அப்படின்னு 4 பேர் சொல்லும் போது அதை கேட்கிற சந்தோஷம் அந்த அம்மாவுக்கு ரொம்ப அதிகப்படியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லாம் இந்த வாய்மொழி தேர்வுக்கு எல்லா அம்மாக்களும் எதுக்கு கூட்டி வந்திருக்கீங்க? தொடக்க நிலை இறுதியாண்டு தேர்வுல தம் மகன் நல்ல மதிப்பெண் பெற்று பெரிய வெற்றியாளரா வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நம்ம எல்லாம் வந்து இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இப்ப நம்ம அந்த வாய்மொழி தேர்வு பயிற்சி பற்றையும் நம்ம வந்து தொடங்குவோம். வாய்மொழி தேர்வு தேதிகள்லாம் வந்து அறிவிக்கப்பட்டாச்சு. ஆகஸ்ட் 12, 13 வாய்மொழி தேர்வு. இன்றிலிருந்து முழுமையாக 2 மாதங்கள் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு. ஆக ஏறக்குறைய 60 நாட்கள். பயப்படவே வேண்டாம். 60 நாட்களும் தொடர்ச்சியா நீங்க ஒன்னே ஒண்ணு மட்டும் செய்யணும்னு மாணவர்கள்லாம் உறுதிமொழி எடுத்துக்கணும். என்ன உறுதிமொழின்னு சொல்லவா? இன்றிலிருந்து அவர்கள் குடும்பத்தினரிடம், அதாவது அக்கா அம்மா தாத்தா பாட்டி யாரோட வேணாலும் இருக்கலாம், அவங்கள்ட்ட தமிழ்ல மட்டும்தான் உரையாடணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்கன்னா வாய்மொழி தேர்வை பத்தி பயமே உங்களுக்கு வந்து தேவையே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு பள்ளின சூழலின் காரணமாக மாணவர்கள் வந்து வெளியிடங்கள்ல, அதாவது நண்பர்கள்ட்ட தமிழ்ல உரையாடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா பள்ளின மக்கள், மலையக்காரங்க இருப்பாங்க, சீன மக்கள் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. அதனால வெளியில போய் அவங்களுக்கு வந்து தமிழ்ல பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. நம்ம வீட்லயே வந்து ஆங்கிலத்திலே பேசணும்னா வாய்மொழி தேர்வு ரொம்ப கடினமாகத்தான் இருக்கும். அதனால இன்றிலிருந்து 2 மாசங்கள் வீட்டுல தமிழ்ல மட்டுமே பேசுங்க. வாய்மொழி தேர்வு ஈஸியா சுலபமா வந்து நம்ம வந்து வெற்றி கண்டறலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அம்மாக்களோட மெயினா, ஏன்னா நாள் பூரா வந்து நிறைய நேரங்கள் வந்து அம்மாக்களோட தான் குழந்தை செலவழிக்க போறாங்க. அதனால அம்மாவிடம் தமிழ் மொழியில் பேசுங்க. தமிழ்ல நிறைய பேசும்போது நிறைய வார்த்தைகள் வந்து உங்களுக்கு தெரியும். தமிழ் பேச பயப்படுற குழந்தைகள் ஏன் பயப்படுறாங்கன்னு ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு வாக்கியங்கள் அமைக்கிறது தெரியாது. ஏன்? வார்த்தைகள் தெரியாது. நிறைய வார்த்தைகள் தெரியாததுனால வாக்கியங்கள் அமைக்க முடியாம தடுமாறுறாங்க. நம்ம வீட்டுல வந்து நிறைய தமிழ்ல பேசும்போது வார்த்தைகள் நிறைய கத்துக்குவாங்க. தமிழ் வார்த்தைகள். இப்ப குறிப்பா நூலகத்துக்கு கூட்டு போகணும்னா நூலகர், நூலகம், புத்தகம், இரவல், இப்படி பல வார்த்தைகளை வந்து நீங்க தமிழ்லயே சொல்லி கொடுக்கும்போது ஒரு நூலகத்தை பத்தி ஒரு ஒளிக்காட்சி வந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேசுறதுக்கு ரொம்ப எளிமையாயிடும். நம்ம வந்து தனியா வீட்டுல வந்து நூலகம் நான் சொல்லித்தரேன் கேளு, இதை கத்துக்க, இந்த வார்த்தைன்னு சொல்லும்போது அது உங்களுக்கு புரியாது. நம்ம எங்கெல்லாம் கூட்டு போறோமோ அங்கெல்லாம் அதுக்கு சம்பந்தப்பட்ட தமிழ் வார்த்தைகளை அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது எளிமையாக மனதுல வந்து நம்ம பதிஞ்சுக்குவாங்க குழந்தைங்க. இப்போ வார்த்தைகள் நிறைய தெரியறதுனால வாக்கியங்கள் அமைக்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும் அவங்களுக்கு.
கஷ்டமே இருக்காது. ரொம்ப ஈஸியா வந்து 50க்கு நிறைய மதிப்பெண்கள் எடுத்து நல்லா வரலாம். இப்ப வாய்மொழி தேர்வுல மொத்தம் 50 மதிப்பெண்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுல 20 மதிப்பெண்கள் வந்து வாசித்தல் பகுதி, 30 மதிப்பெண்கள் வந்து காட்சி பேச்சு, அதாவது ஒளிக்காட்சி. இந்த ஒளிக்காட்சியும் வாசித்தலும் தயாரிக்கிறதுக்கு மொத்தம் 10 நிமிஷம் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. முதல்ல ஒரு தனி அறையில கூட்டிட்டு போய் உட்கார வச்சு 10 நிமிஷங்கள் டைம் கொடுத்து ஒரு லேப்டாப்ல ஒளிக்காட்சியும் இருக்கும், வாசித்தல் பகுதியும் இருக்கும். அந்த வாசித்தல் பகுதியும் ஒளிக்காட்சியும் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் வந்து அதை போட்டு போட்டு கேட்கலாம். வாசித்தல் வந்து பகுதியா வரும், கேட்க முடியாது. ஒளிக்காட்சி வந்து காட்சியா வரும். அதுல உள்ள கேள்விகள் வராது, ஆனா கடைசியா அதுல ஒரு சென்டென்ஸ் வந்து வாசிப்பாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஒளிக்காட்சி நல்லா பார்த்துக்கங்க. வாசித்தல் பகுதியை நல்லா படிச்சு பார்த்துக்கங்க. வாசித்தல் பகுதி படிக்கும்போது உங்களுக்கு முக்கியமா என்ன பார்க்கணும்னா, பெரிய வார்த்தைகள் ஏதாவது இருக்கா? பெரிய வார்த்தைகள் இருந்தா படிக்கும் போதே அதை குறிச்சு வச்சுக்கோங்க. குறிச்சுக்கிட்டு அது 2 வார்த்தையாவோ இல்ல 3 வார்த்தையோ சிறு சிறு வார்த்தைகளா பிரிச்சுக்கங்க. பிரிச்சு மனசுல பொருள்படும்படி வச்சுக்கிட்டீங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையா அந்த வாசித்தல் பகுதியை நம்ம வந்து ஈஸியா பண்ணிடலாம். 2வது ஒளிக்காட்சி. ஒளிக்காட்சியை பார்க்கும் போதே அந்த காட்சியில என்னெல்லாம் காட்டப்படுது, இது எது சம்பந்தமான காட்சி, ஒரு ஆரோக்கிய உணவா, சுத்தம் சுகாதாரமா, இல்ல அண்டை வீட்டாருடன் நட்புறவா, என்ன மாதிரி ஒளிக்காட்சி அப்படின்னு நீங்க மனசுல பார்த்துக்கிட்டு அதுக்கு என்னென்ன திருக்குறள் சொல்லலாம், என்னென்ன பழமொழி சொல்லலாம் அப்படின்னு நீங்க மனசுல வரிசைப்படுத்தி எடுத்து வச்சுக்கணும். என்னெல்லாம் கருத்து சொல்லலாம் அப்படின்னு நீங்க மனசுல குறிச்சு வச்சுக்கணும். அந்த 10 நிமிஷத்துல 1/2 செகண்ட் கூட தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. திரும்ப திரும்ப பாருங்க 2யுமே. எத்தனை முறை உங்களுக்கு பார்க்கணும்னு தோணுது அத்தனை முறை பார்க்கலாம், யாருமே தடுக்க மாட்டாங்க உங்களை. ஆனா அந்த 10 நிமிஷத்துக்கு மேல நீங்க வந்து எக்ஸாம் ஹால்குள்ளதான் போகணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நேரம் இருக்காது. ஒளிக்காட்சியில பார்த்தா 3 கேள்விகள் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. முதல் கேள்வி நேரடி கேள்வியா இருக்கும். படத்தை பார்த்து நேரடியா கேள்வி கேட்பாங்க. இந்த படத்தில் இருப்பவர் அது வந்து பின்னால வந்து ஒரு மாணவர் வந்திருக்காரு, அவர் வந்து உங்களுக்கு ஒரு ஒளிக்காட்சியை காமிச்சு எப்படி பேசணும், என்ன மாதிரி கேள்வி வரும் எல்லாமே சொல்லி காமிப்பாங்க. முதல் கேள்வி வந்து நேரடி வினாக்களா இருக்கும். அப்ப நேரடியா நம்ம வந்து பதில் சொல்லணும் அந்த கேள்விக்கு. 2வது கேள்வி வந்து அனுபவங்களோட தொடர்பு படுத்தல். இந்த படத்தில் வரும் குழந்தையை போல் நீ நடந்து கொண்டிருக்கிறாயா, அந்த மாதிரி உங்களோட சொந்த அனுபவங்களை பத்தியும் பேசுற மாதிரி ஒரு நேரடியா கேள்விகள் வரும். 3வது கேள்வி இதன் மூலம் நீ ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புகிறாயா, இதுல இருந்து நீ என்ன பாடம் கற்றுக்கொண்டாய் அப்படின்ற மாதிரி இன்ஃபரன்ஸ் கேள்வி மாதிரி வரும். ஆக 3 கேள்விகளுமே எளிமையான கேள்விகளா தான் இருக்கும். நம்ம முன்னாடியே வந்து என்னென்ன தலைப்புகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தலைப்புகளுக்கு தேவையான எல்லா குழந்தைகளுமே திருக்குறள் பழமொழி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த 2 வாரங்கள் இருக்கிறதுனால இந்த திருக்குறள் பழமொழி எல்லாம் சொல்லும்போது மதிப்பெண்கள் வந்து கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்ப எல்லா தலைப்புகளுக்கும் தனித்தனியா நான் திருக்குறள் படிக்கணுமா, தனித்தனியா பழமொழி படிக்கணுமா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்க. அப்படி இல்லைங்க. எந்த தலைப்பா இருந்தாலும் அதுக்கு ஒட்டியே 3 தலைப்பு வரும். இப்போ ஒரு அண்டை வீட்டாரை பத்தி ஒரு ஒளிக்காட்சி வந்துச்சுன்னா அண்டை வீட்டாரை பத்தி பேசணும்னு இல்லை. நம்ம அண்டை வீட்டுக்காரர்கள்ல யார் இருப்பாங்க? தமிழ்காரங்க மட்டுமா இருப்பாங்க? இல்ல, மலைக்காரர்கள் இருப்பாங்க, சீன மக்கள் இருப்பாங்க. ஸோ பல்லின மக்கள் சூழல வரோம். அப்ப அந்த இடத்துல நம்ம இன நல்லிணக்கத்துக்கு நம்ம ஏதாவது தயார் பண்ணி வச்சிருந்தோம்னா அதையும் நம்ம உள்ள கொண்டு வரலாம். நட்புறவுக்கு ஏதாவது தயார் பண்ணி வச்சிருந்தோம்னா அதையும் நம்ம உள்ள கொண்டு வரலாம். ஸோ இது வந்து மாணவரோட திறமை தான். எந்த இடத்துல என்ன மாதிரி பாயிண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்றது ஒரு மாணவருக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா. அப்போ அந்த ஒளிக்காட்சியை பார்க்கும் போதே அந்த ஒளிக்காட்சியில இது என்ன பத்தி ஒளிக்காட்சி, இதுக்கு நம்ம என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு நம்ம மனசுல கொண்டு வந்துடணும். ஒரு சுத்தம் சுகாதாரம் வருது, ஆரோக்கிய உணவு வருது. இப்போ ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வருது அப்படின்னா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில நம்ம ஆரோக்கிய உணவை பத்தியும் பேசலாம், சுத்தம் சுகாதாரம் பத்தியும் பேசலாம், உடற்பயிற்சி பத்தியும் பேசலாம். எல்லாமே ஆரோக்கியமான வாழ்க்கை முறை கீழே தான் வருது. அப்போ ஒரு 4 தலைப்புக்கு நம்ம ஒரு 2 திருக்குறள் 2 பழமொழி படிச்சு வச்சுக்கிட்டோம்னா போதும். கட்டாயமாக நல்ல மதிப்பெண்களோட நம்ம வந்து தேர்ச்சி பெற்றலாம். கவலையே பட வேண்டாம். சரிங்களா? இப்ப அடுத்த அங்கத்துக்கு போவோம். நன்றி மகேஸ்வரி. நம்ம இந்த பக்கத்துல
இந்த பக்கத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமானது நேரம். எவ்வளவு நேரம் கொடுக்குறாங்க, எவ்வளவு மதிப்பெண் கொடுக்குறாங்க, மொத்தமா நமக்கு வாய்மொழி தேர்வுக்கு எத்தனை மதிப்பெண்? மொத்தமாக 25% மதிப்பெண். அதாவது 50 மதிப்பெண்கள். மதிப்பெண்ணா பார்த்தோம்னா, மார்க்ஸா பார்த்தோம்னா 50 மதிப்பெண். வாசித்தலுக்கு 20, காட்சியை பார்த்து நம்ம பேசுறதுக்கு, அதுல வர நம்மளுடைய ஒப்பீனியன் இன்ஃபரன்ஸ் சொல்றது, அதுல கேட்கிற வினாவுக்கு பதில் சொல்றது, இதற்கு 30 மதிப்பெண்கள். அதுதான் இந்த ஸ்லைடு. இந்த பக்கம் அந்த விவரங்களை தருது உங்களுக்கு. நம்ம பொதுவாக வாய்மொழி தேர்வுக்கு என்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, தயாரிப்பு. நம்ம எந்த செயலையுமே சிறப்பாக செய்யணும்னா நமக்கு தயாரிப்பு முக்கியம் இல்லையா? நம்ம ஒரு வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, எந்த பணிக்கு நம்ம போறதா இருந்தாலும் அதுக்கான முன் தயாரிப்பு தேவை. இந்த முன் தயாரிப்பு வாய்மொழி தேர்வு பொறுத்த வரைக்கும் இது நம்ம மொழி சம்பந்தப்பட்டது. அதனால இதற்கான தயாரிப்பு காலம் நாள்தோறும் இருக்கணும். எனக்கு வாய்மொழி தேர்வு நாளைக்கு வருது, இன்னைக்கு நான் தயார் பண்றேன் அப்படின்னா நம்மளால அதை சிறப்பாக செய்ய முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு மொழி சம்பந்தப்பட்ட, மொழி தொடர்பான ஸ்கில் அப்படிங்கிறதுனால நம்ம இதை தினந்தோறும் முடிந்த அளவு ஒரு பத்தியை வாசிக்கிறது, ஒரு கதையை வாசிக்கிறது, அந்த கதையை பற்றி நம்ம பேசுறது, இந்த தினந்தோறுமான பயிற்சி அவசியம். அந்த பயிற்சிகளுக்கான தயாரிப்பு என்ன சொல்றோம்? தினமும் பயிற்சி, கதை அல்லது அனுபவத்தை பற்றி பேசுறது. ஒன்றும் இல்லை, நம்ம ஏதாவது ஸ்டோரி டெல்லிங் சொல்றோம் இல்லையா? நிறைய வீட்டில் நிறைய பசங்க, என் பசங்கள்லாம் வளர்ந்த பிறகு கூட ஸ்டோரி, எனக்கு கதை சொல்ல, தூங்குறப்ப கதை சொல்ல அப்படிம்பாங்க. ஸோ அந்த கதைகள் சொல்ற போது நீங்க அந்த நேரத்தை ஒரு தமிழில் கதை சொல்லி அவங்கள கேள்வி கேட்டு, கதையில ஏதாவது நீங்க கேள்வி கேட்டு, கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்க அனுபவம் என்ன, வாட் இஸ் த டேக் ஹோம் அப்படிங்கிறத பத்தி அவங்கள்ட்ட கேட்கலாம், அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்கலாம். அந்த கதை அவங்களுக்குள்ள எதை தூண்டுது அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறது மூலம் அவங்க அதை பற்றி சிந்திப்பாங்க. பொதுவாக கதை சொல்றதே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சிறு குழந்தைகளுக்கு. ஏன்னா கதை கேட்கிறவங்க அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, அதாவது ஆக்கப்பூர்வமான சிந்தனை வளரும், கதை படிக்கிறதுனாலையும் கதை கேட்கறதுனாலையும். அதனாலதான் நம்ம சின்ன வயசுல எல்லாம் நம்ம வீட்டுல பாட்டி கதை சொல்லுவாங்க. அதனால தயாரிப்பு முக்கியம். தயாரிப்புல உள்ள அங்கங்கள் வந்து பெற்றோரோடு சேர்ந்து பயிற்சி செய்யறது, பெற்றோர்கள் கதை சொல்றது, இல்லை ஒரு அனுபவத்தை பத்தி சொல்றது, தினமும் பயிற்சி, அது முக்கியம். எனக்கு வாய்மொழி தேர்வு வந்ததுக்கு அப்புறம் வரப்போகுது, நான் ஒரு வாரத்தில் அதை பத்தி அதுக்கான தயாரிப்பு செய்யறேங்கிறது உதவாது. சரியா? அதற்கு அடுத்தது நேர மேலாண்மை. இதை பத்தி சொன்னாங்க. தேர்வு சமயத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவங்க முதல்ல உங்களுக்கு காமிப்பாங்க. ஒரு 10 நிமிடங்கள் தயாரிக்கிறதுக்கு உங்களுக்கு காண்பிப்பாங்க. அந்த நேர மேலாண்மை ரொம்ப முக்கியம். அந்த நேரத்தை நம்ம வந்து வீணாக்கக்கூடாது. மாணவர்கள் அது என்ன காமிக்கிறாங்களோ, ஒளிக்காட்சி காமிப்பாங்க, இல்லை வாசிக்கிறதுக்கான காமிப்பாங்க. அந்த 10 நிமிடங்களுக்குள்ள நம்ம எத்தனை முறை வேணாலும் அதை படிச்சு பார்க்கலாம். அந்த ஒளிக்காட்சி தான் பார்க்கலாம். அதில் வந்து ஒரு சத்தமும் வரும். அது ரொம்ப டிஸ்கிரிப்டிவா, ரொம்ப வரையறையோட வராது. நான் ஒரு மாடல் உங்களுக்கு ஒரு பயிற்சி பின்னாடி அதையும் போட்டு காமிப்போம். ஆனால் மாணவர்கள் அதை வந்து ஒரு முறையாவது அல்லது இருமுறையாவது அதை அந்த நேரத்துக்குள்ள 10 மணிக்குள்ள அதை பார்த்துடணும். அது பார்க்கறதுக்கே நேரம் இல்லை, வேற ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா அது தேர்வுல சிரமத்தை கொடுக்கும். ஸோ அந்த 10 மணித்துளிகளில் நம்ம தயாரிப்பு, அந்த நேர மேலாண்மை ரொம்ப அதில் முக்கியமானது. அடுத்தது பேசுறது. வாசித்தலாகவும் இருந்தாலும் சரி, அனுபவத்தை சொல்றதா இருந்தாலும் சரி, இன்ஃபரன்ஸ் சொல்றதா இருந்தாலும் சரி, அதாவது நம்முடைய கருத்து சொல்றதா இருந்தாலும் சரி, ஆசிரியர் கேட்கும் போது மாணவர்கள் தெளிவான உச்சரிப்புல பேசணும். இதுவும் ஒரு நாளில் வர்றதில்லை. இதற்கும் நம்ம
சிங்கையில பொதுவாகவே அரசும் சரி அமைப்புகளும் சரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க தமிழ்ல பேசுங்க அப்படின்னு. காரணம் பேச பேசத்தான் பழக்கம் வரும். பழகினாதான் அது எதுவுமே ஒரு அந்த ஸ்கில்ல அந்த ஒரு திறமையில நம்ம மேல்நிலை அடைய முடியும். ஒரு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம். பாருங்க, நம்ம மாணவர்களே புத்தகம்னு சொல்லுங்க, புத்தகம் அப்படிம்பாங்க. ஒரு தவறான உச்சரிப்பு. தமிழ் மொழி, அதாவது ஒலிப்பிலிருந்து பிறந்த மொழி. அதனாலதான் அதை தமிழை ஒரு முதலில் தோன்றிய மொழின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இயல்பான ஒலிப்பிலிருந்தே தமிழ் வருது. இப்போ ஒண்ணு சின்ன எடுத்துக்காட்டு சொல்லுங்க கேளுங்க. தங்கம் அப்படிங்கிறதுல ஒரு காணா வருது. கருப்பு அப்படிங்கிறது ஒரு சொல்லு, தங்கம் அப்படிங்கிறது ஒரு சொல்லு. ரெண்டுலயுமே காணா இருக்கு. ஆனா ரெண்டுலயும் காணா ஒரே மாதிரியா ஒலிக்குது இல்லையா? அந்த வேறுபாடு நமக்கு இயல்புலே, அந்த சொல் ஒலிப்புலே அந்த வேறுபாடு வந்துருது. ஆனா மற்ற மொழிகள்ல இப்ப இந்த காணாவுக்கு 4 எழுத்து இருக்கு. இப்ப நீங்க சங்கதம் என்ற சான்ஸ்கிரிட்ல ஒரு ஹிந்தி போனீங்கன்னா க க க க 4 எழுத்து இருக்கு. அந்த 4 எழுத்தையும் 4 ஒலிப்பையும் தமிழ் ஒரே எழுத்துல கையாளுது. எப்படி கையாளுதுன்னா அந்த சொல் இயல்பான ஒலிப்புல. அப்ப நம்முடைய சொற்களை நம்ம ரொம்ப தெளிவாக உச்சரிக்க பழகணும். அதுவும் பயிற்சியில வர்றதுதான். ஆனா பெரிய கடினமான காரியம் இல்லை. நமக்கு பிடித்த நூல்களையோ இல்ல ஒளிக்காட்சிகளையோ தமிழ்ல நம்ம பார்த்தாலோ படித்தாலோ அது இயல்பா வந்துடும். இது ஒரு பெரிய கடினமான விஷயம் இல்லை. இரண்டாவது, பேசும்போது தெளிவாக மெதுவாக பேசணும். சில மாணவர்கள் என்ன பேசுவாங்க, பேசுறதுல பாதி முதல் வார்த்தையும் முதல் சொல்லும் கடைசி சொல்லுமே விளங்காது. அப்படி நம்ம பேசக்கூடாது. கம்யூனிகேஷன்ங்கிறதுக்கு ஆங்கிலத்துல ஒரு டெஃபினிஷன் சொல்லுவாங்க, ரொம்ப சுருக்கமான. மேலாண்மையில இருக்கவங்களும் சரி இல்லை பணியில இருக்கவங்களும் சரி இதை அடிக்கடி சொல்லுவாங்க. வாட் இஸ் கம்யூனிகேஷன்னா 2 வார்த்தையில சொல்லுவாங்க, பி அண்டர்ஸ்டுட். ஒரு நம்ம வேலைக்கு போறோம் பணியில இருக்கவங்களுக்கு அது தெரியும். பி அண்டர்ஸ்டுட்னா என்ன? நம்ம என்ன பேசினாலும் நம்ம பேசுறது கேட்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய வேண்டும். குழந்தைகளுக்காக முக்கியமா சொல்றேன். அதனால நம்ம என்ன பேசுற போது எந்த பேச்சையும் எந்த சொல்லையும் மிக தெளிவாக உச்சரித்து பழகணும். அது தமிழ்ல முக்கியம். ஏன்னா தமிழ்ல ஒலிப்பும் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது, பேசும்போது தன்னம்பிக்கையோட பேசணும். அதுல வாய்மொழி தேர்வுல அட்மோஸ்ட் மிஞ்சி போனா அதுல வர்றது ஒரு கதை தான், ஒரு நிகழ்வு. ஏதாவது ஒரு நிகழ்வை காமிப்பாங்க. அந்த நிகழ்வை பத்தி நம்மளுடைய கருத்தை கேட்பாங்க. அந்த நிகழ்வு நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு கேட்பாங்க. இந்த மாதிரி நிகழ்வுல நீ இருந்தா என்ன செய்வ அப்படின்னு கேட்பாங்க. இதை நம்ம புரிஞ்சுட்டோம்னா தன்னம்பிக்கையோட பேசலாம். எப்ப நமக்கு நம்ம உணர்வோம் தெரியுமா? நமக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னா, மீனிங் when we don't have self confidence we will blabber. எந்த இடத்துலையுமே அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் எப்போ வரும், தன்னம்பிக்கை எப்போ வரும்? நம்ம அந்த காட்சியை கொடுக்குற அந்த நேரத்துக்குள்ள பார்த்து விளங்கி கொண்டோம்னா இந்த காட்சிக்கு இந்த காட்சியில என்ன நடக்குது அது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை தன்னம்பிக்கையோட எதிர்கொள்ளலாம். அதனால தன்னம்பிக்கை முக்கியம், ஒலிப்பு முக்கியம், உச்சரிப்பு முக்கியம், தெளிவாக பேசுறது முக்கியம். அடுத்ததாக ஒரு அந்த காட்சி வருது இல்லையா? காட்சியில ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க 5 W's. வாட், வேர், விச், வை, another who. ஸோ இந்த 5 W's எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காட்சியிலையும் நம்ம ஒரு காட்சியை பார்க்குற போது அந்த காட்சியில வர்ற விஷயங்கள்லாம் எதற்காக வருது, யார் செய்யறா, ஏன் செய்யறாங்க, எதற்காக செய்யறாங்க, அந்த கேள்விகளை நம்ம ஒரு மனசுல லேசா ஒரு ஓட விட்டோம்னா நம்ம அந்த காட்சியை தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்ப நமக்கு தேர்வாளர் அதுல வினாவை கேட்கும் போது அந்த படக்காட்சி தொடர்பான விடையை நம்மளால தெளிவாக சொல்ல முடியும். சரியா?
இப்ப அந்த அனுபவத்துல 4 அங்கங்கள் முக்கியம். முதல்ல என்ன நடக்குது, முடிவுல என்ன நடக்குது, அந்த நடுவுல விவரங்கள், அந்த சம்பவத்துல என்ன நடக்குது. ஒரு எந்த ஒரு காட்சியுமே இப்போ ஏதாவது ஒரு இன்சிடென்ட் காமிச்சாங்கன்னா அது எதுல தொடங்கும், எதுல முடியுது, இடையில இருக்கவங்க என்ன செய்யறாங்க, அதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஏன்னா அந்த தொடர்பு குறித்து அவங்களுக்கு வினா கேட்பாங்க. அப்புறம் சொன்ன மாதிரி விவரங்கள், அதுல வந்து காட்சியில் உள்ள விவரங்களை கவனமா பார்க்கணும். நம்ம அந்த காட்சி நம்ம கிட்ட என்ன உணர்வை ஏற்படுத்துது அப்படிங்கிறத சிந்திச்சு வச்சுக்கணும். இப்ப வந்து நீங்க வந்து சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட், ஏதாவது ஒரு எடுத்துக்காட்டு காமிப்பாங்க. அதை பார்க்குற போது அதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், நமக்கு அந்த அனுபவம் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் வந்து தேர்வாளர் நமக்கு வினாவை வைப்பாங்க. அந்த அந்த பார்க்குற போதே இது நமக்கு நடந்திருக்கா, இது நமக்கு நடந்தா நம்ம என்ன செய்வோம் அப்படிங்கிறது தான் மாணவர்கள் யோசிக்கணும். இப்ப இந்த 4 ஸ்லைட்லயுமே பாத்தீங்கன்னா முக்கியமா நாங்க ஒன்று சேர்த்திருப்போம். பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னால இந்த பயனுள்ள சொற்கள், அந்த நம்ம ஒரு சம்பவத்தை கோர்வையா சொல்றப்ப முன்னாடி என்ன நடந்தது, அடுத்து என்ன நடந்தது, அதை வந்து அந்த இணைப்பு சொற்கள், பயனுள்ள சொற்கள் அதை சேர்த்து சொல்லணும். திடீரென்று வந்தது, வந்து காற்று சிலு சிலுவென்று அடித்தது, இல்ல வந்து வெளிச்சம், பள்ளியில் என்ற வெளிச்சம், இந்த மாதிரி ஒரு சிறப்பான சொற்கள், பயனுள்ள சொற்களை சேர்த்தீங்கன்னா நீங்க சொல்ற அந்த டிஸ்கிரிப்ஷன், உங்க விவரணை வந்து ரொம்ப கேட்கறதுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதற்கு தேர்வாளர்கள் அதிகமான மதிப்பெண் கொடுப்பாங்க. அப்ப நம்ம பயனுள்ள சொற்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வாசிப்புல இருந்து வரும், பயிற்சியில இருந்து வரும். இப்ப இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த 4 ஸ்லைட்லயுமே பாத்தீங்கன்னா தயாரிப்பு முக்கியங்கிறது நாங்க வந்து ஒரு குறளை சேர்த்திருக்கோம். இந்த குறள் எல்லாம், இந்த குறள் படிச்சிருக்கீங்களா யாராவது? எந்த குழந்தைக்காவது தெரியுமா? பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். இது வந்து வினை செயல் வகைங்கிற அதிகாரத்துல வருது. நாங்க அந்த வந்து குறள் எண் கொடுத்துருக்கோம். ஒன்றும் உங்களுக்கு தெரியலாம் பரவாயில்ல, அந்த எண்ணை மட்டும் நீங்க குறிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க போய் பார்க்கணும் வீட்டில் போயிட்டு. இந்த குறளுக்கு வந்து என்ன பொருள், இப்போ நான் இதில் தயாரிப்பு முக்கியம் சொல்றேன்ல, இந்த தயாரிப்பு பொருத்தமான குறள் தான். ஏன் நாங்கள் அதை சேர்த்துருக்கோம்னா, நீங்க ஒரு சம்பவத்தை பத்தி, ஒரு காட்சியை பத்தி பார்க்கிற போது, உங்க தேர்வுல காமிப்பாங்கல்ல, அந்த சம்பவத்தை பத்தி பார்க்கிற போது அதற்கு பொருத்தமான ஒரு திருக்குறள் இல்ல ஒரு பழமொழி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்து அதை உங்களால ரீகலெக்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சா உங்களுக்கான மதிப்பெண் கூடும். அதற்காகத்தான், அதை எடுத்துக்காட்டுறதுக்காக தான் நாங்க இந்த இந்த இப்ப இதுல வந்து இந்த குறள் சொல்லணுங்கிறது வந்து தேவையில்லை. பொதுவாக இது குறள் போல ஆள் நிகழ்ச்சி ஒண்ணு. இரண்டாவது தேர்வுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு சம்பவத்துக்குமே, ஒவ்வொரு நிகழ்வுக்குமே, ஒவ்வொரு கான்செப்டுக்குமே பொருத்தமான ஒரு குறளை நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும். அதற்கு கொஞ்சம் குறள் பயிற்சி இருக்கணும். குறளுக்கு அடிக்கடி கேட்டுட்டே இருந்தோம்னா அதுக்கான பொருத்தமான குறள் நமக்கு கிடைச்சிடும். இல்ல ஒரு பழமொழி, ஏதாவது ஒரு பழமொழியோ இல்ல ஒரு திருக்குறளையோ ஒரு சொற்றொடர், தமிழ்ல இருக்கிற சொற்றொடரோ நம்ம சேர்த்தோம்னா அந்த நம்ம விவரணைக்கு, அவங்க கேட்கிறப்ப நம்ம சொல்ற பதிலுக்கு தேர்வாளரிடம் அதிக மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனாலதான் நாங்கள் அந்த ஒரு குறளை சேர்த்துருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்புக்கு அந்த ஒரு குறள், இது வினை செயல் வகையில வருது. நேர மேலாண்மை, அதில் அந்த குறள் பார்த்தீங்கன்னா, ஞாலம் கருதினும் கைகூடும், காலம் கருதி இடத்தார் செய். அதாவது நம்ம உலகத்தையே வெல்லணும்னு நினைச்சா கூட அது பாசிபிள், நமக்கு முடியும். எப்பன்னா அந்த நேரத்தையும் காலத்தையும் கருதி நம்ம அந்த முயற்சியை மேற்கொண்டா நம்மளால அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அந்த குறள் சொல்றது. இது ஒரு நல்ல அருமையான குறள். இது குறள் போற ஆளுங்கெல்லாம் அந்த குறளுக்கான விளக்கத்தையும் நான் சொல்றேன். தெளிவாக பேசணும்னு சொன்னேன் இல்லையா, பேச்சு நமக்கு எப்பவுமே தெளிவாக பேசணும்னு சொன்னேன். இந்த குறள் ஒரு ரொம்ப அருமையான குறள். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. சொல்வன்மை அதிகாரத்தில் வர்ற குறள் இது. எப்படி பேசணும் திருக்குறள் வள்ளுவர் அழகா சொல்றாரு நமக்கு. குழந்தைகளை உங்களுக்கு தான் சொல்றேன், நல்லா கவனிங்க.
எப்படி நம்ம பேசணும், பேச கற்றுக்கணும்னா, நம்ம ஒரு சொல்லு சொல்கிறோம்னா அந்த சொல்லுக்கு ரீப்ளேசிங்காக அதுக்கு பதிலாக இன்னொரு சொல் அவ்வளவு எஃபெக்டிவாக நம்ம சொல்கிற சொல் அளவுக்கு கருத்தை கொண்டு போகிற மாதிரி இன்னொரு சொல்லே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சொல்கிற சொல் இருக்கணும்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேசுகிற நம்ம ஒவ்வொரு சொல்லுமே ரொம்ப கருத்தான சொல், தெளிவாக பேசணும், சரியான பொருளை தருகிற சொல்லை பேசணும். திருக்குறள்லாம் ஏன் படிக்கிறோம்? அதெல்லாம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு யோசிச்சோம்னா இதுதான் கிடைக்குது. இப்போ இந்த 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 திருக்குறள் நான் மாணவனாக படித்தது, நான் ஒரு 12 வயசு 13 வயசில் படித்தேன். என் மனதில் ஆழமாக தைத்த ஒரு குறள் இது. இது எல்லா இடத்துலையும் உதவும் உங்களுக்கு. தேர்வு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு ஒரு உங்கள் ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வேலையில் இருக்கட்டும், உங்கள் மேனேஜர்கிட்ட பேசுகிறீங்க, உங்கள் கிளைண்ட்டை பேசுகிறீங்க, உங்கள் சொல் வந்து கூர்ப்படை. இந்த மாதிரி குறளுடைய கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சா அதுதான் திருக்குறள் படிக்கிறதுடைய பயன். சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அதனால தான் திருக்குறள்லாம் படிக்க சொல்கிறோம் மாணவர்களை. படிக்கிறதுக்கு கடினமாக இருந்தாலும் திருக்குறள் படிக்கிறது ரொம்ப தேவை, ரொம்ப அவசியம், ரொம்ப உங்களுக்கு உதவும் பிற்கால வாழ்க்கையில். ட்ரஸ்ட் மை வேர்ட். நான் ஒரு 15-16 வயதுக்குள்ள ஒரு 150 குறள் படித்தேன். 8வது படிக்கிறப்ப 50 அதிகாரங்கள் படித்தேன், 500 குறள் படித்தேன். ஒரு பொழுதுபோக்கு மாதிரி திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு கண்டிப்பாக டேக் மை வேர்ட் உங்கள் வாழ்க்கை பூரா அது பயன் தரும். அதற்காக நான் அந்த பொருத்தமான திருக்குறளையும் இங்கே சேர்த்தோம். அதில் இப்போ நம்ம வந்து இதுக்கு ஒரு மாடல், ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த பைபிள் தேர்வுக்கான மாடல்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. இந்த அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் வந்து ஆரலுக்கு போகிறப்ப வாய்மொழி தேர்வு, அதாவது வாய்மொழி தேர்வுக்கு போகிறப்ப என்னோட பேரண்ட்ஸ் சொன்ன மாதிரி 10 நிமிடம் பயிற்சி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து பயிற்சி அறை அப்படின்னு ஒரு தனி அறை வச்சுருப்பாங்க, தேர்வு அறைன்னு ஒரு தனி அறை வச்சுருப்பாங்க. நீங்கள் பயிற்சி அறைக்கு போகிறப்ப ஒரு கணினியில் உங்களோட வாசிப்பு அதாவது நீங்கள் வாசிக்க போகிற அந்த பத்தியும் உங்கள் ஒளிக்காட்சியும் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து முதல்ல அதை பார்க்க மாட்டீங்க. போகிறப்ப வந்து உங்களை உட்கார சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷம் எடுத்துக்கிட்டோம்னா 2026 தமிழ் வாய்மொழி தேர்வு அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து டைமர் வைப்பாங்க 10 நிமிடம். அப்புறம் அவங்க டைமர் வந்து அவங்க துவங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்க்கலாம், எத்தனை தவணைனாலும் ஒளிக்காட்சியை போட்டு பார்க்கலாம், எத்தனை தவணைனாலும் வாசி படிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப இப்போ ஒரு மாதிரி ரொம்ப நீங்கள் வந்து கத்தி பேசக்கூடாது. ஏன்னா அவங்க பக்கத்தில் இன்னொரு மாணவன் இருக்கான். நீங்கள் கத்தி பேசுனீங்கன்னா நீங்கள் பேச போகிறதுனா அவனுக்கு தெரியும், அப்புறம் அவனும் மதிப்பெண்கள் பெறுவான். நீங்கள் வந்து இந்த மாதிரி வாசிப்பை எத்தனை தவணைனாலும் படிக்கலாம், ஒளிக்காட்சி எத்தனை தவணைனாலும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தேர்வறைக்கு போனோடனே இந்த ஒளிக்காட்சியை வந்து மறுபடியும் பார்க்கணும் ஆசிரியர்கள். ஆனால் ஒளிக்காட்சி நீங்கள் செவி ஒலிக்கருவியை போட்டு பார்க்கணும். ஏன்னா சத்தம் ஏன்னா வந்து மற்ற மாணவரும் பயிற்சி செய்கிறாங்களா, அதனால சத்தமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி செவி ஒலிக்கருவி, அதாவது ஹெட்ஃபோன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்கள் வந்து தேர்வறைக்கு போகிறப்பையும் ஒருக்கா போட்டு நீங்கள் ஒளிக்காட்சியை பார்த்துக்கலாம், வாசிப்பே அங்கே படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஆசிரியர்கள் வாசிப்பை படிக்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒளிக்காட்சி உங்கள்கிட்ட காட்டிட்டு கேள்வியெல்லாம் கேட்பாங்க, 3 கேள்வி. ஆனால் நீங்கள் தயாரிப்பில் இருக்கப்ப கேள்வி கேட்க மாட்டாங்க. அதனால நீங்கள் வந்து என்ன கேள்வி வரும்னு வந்து நீங்கள் யூகிக்கலாம், கெஸ் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு வீடியோ உங்கள்கிட்ட காமிச்சாங்கன்னா இந்த காட்சியில் உங்களுக்கு எந்த காட்சி பிடிக்குது, இல்லைன்னா இந்த காட்சியை பற்றி விளக்கி கூறு, இல்லைன்னா இப்போ சுத்தத்தை பற்றி ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இவங்க எப்படி சுத்தத்தை மேற்கொள்கிறாங்க நீ விளக்கி கூறு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நீங்கள் வந்து பழமொழி திருக்குறள்லாம் பயன்படுத்துனீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும், அவங்களோட கவனத்தை வந்து ஈர்க்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து சுத்தத்துக்கு வந்து சுத்தம் சுகம் தரும் இந்த பழமொழி கேட்ப இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி நம்ம சுத்தத்தை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆசிரியர்களுக்கு வந்து நல்லா நீங்கள் வந்து நல்லா தமிழ் படிச்சிருக்கீங்க அப்படின்னு அவங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் கொடுக்க வாய்ப்பு இருக்குது.
நேராக பாருங்க, உங்களுக்கு முகத்துல பயம் தெரியக்கூடாது. நீங்க பேசிட்டு இருக்கீங்க ஆசிரியரோட, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் அந்த மாதிரி. நீங்க வந்து வாய்மொழி தேர்வு அப்படிங்கிற சொல்லி மன உளைச்சலா இல்லாம போய் நிதானமா போய் பேசுங்க. அதான் உங்களுக்கு கண்ணை நேருக்கு நேரம் பார்த்து பேசுறது ஒரு முக்கியமான அங்கம் வாய்மொழி தேர்வுல. நமக்கு தலையை குனிஞ்சுக்கிட்டு பேசினாலோ வேற பக்கம் பார்த்துட்டு பேசினாலோ அது வந்து ஒரு கான்வர்சேஷன் மாதிரி இருக்காது. அதுக்காக மதிப்பெண்கள் வந்து கண்டிப்பாக குறைக்கப்படும். அது அதனால முடிஞ்ச வரைக்கும் கண்ணை நேருக்கு நேரம் ஆசிரியர், யாராவது ஒரு ஆசிரியர் தான் வந்திருப்பாங்க, அவங்க எதோ பயன்படுத்துறாங்க, எளிமையா சிரிச்சு கொண்டு தான் பேசுவாங்க. அதனால கண்ணை நேருக்கு நேரம் பார்த்து பதில் சொல்லுங்க. அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் கூட கிடைக்கும். அது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க எல்லா பசங்களும். இது வந்து ஒரு உதாரண வீடியோ, மாடல் எக்ஸாம்பிள். அண்டை வீட்டாரோட நட்புறவு, அதான் இந்த வீடியோட கவனிங்க. மாணவர்கள்லாம் பாருங்க. இதுக்கு பேர் தான் வர்ணனை வாக்கியம். எல்லா ஒளிக்காட்சிலையும் ஒரு வர்ணனை வாக்கியம் இருக்கும். அதை நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நீங்க வந்து அந்த வர்ணனை வாக்கியத்தை நீங்க உங்களோட கேள்வி பதில் அங்கத்துல வந்து நீங்க பதிலுக்கு இந்த வர்ணனை வாக்கியத்தை பயன்படுத்தி நீங்க சொல்லலாம். எல்லா ஒளிக்காட்சியிலையும் இந்த மாதிரி வர்ணனை வாக்கியங்கள் இருக்கும். உங்களோட குறிப்புகளை இந்த இந்த காட்சியை போட்டு காமிப்பாங்க. இந்த காட்சியை போட்டு காமிப்பாங்க. இதுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அவர் மாணவரை பதில் சொல்லுவார். சரியா? உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம் எல்லாரும். இப்போ நம்ம இந்த காட்சியை பார்த்தீங்க நீங்க. இது வந்து அண்டை வீட்டாரோட நட்புறவு, அதை பத்தின ஒரு காட்சி, ஒளிக்காட்சி. இப்போ இவர் நான் தேர்வாளர்னு வச்சுப்போம், அவர் வந்து ஸ்டூடெண்ட், அவர் மாணவர். இப்போ அந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம், அந்த காட்சியை காண்பித்ததுக்கு அப்புறம் என்ன கேட்பாங்க? தம்பி, நீ ஒளிக்காட்சியில் பார்த்த சிறுமியை போல் நடந்து கொள்வாயா? இது முதல் கேள்வி, வினா. இது வந்து இந்த வினாவுக்கு மாணவர் வந்து நேரடியான ஒரு பதிலை சொல்லலாம், இல்லை கொஞ்சம் அவர் எக்ஸ்டென்சிவா கொஞ்சம் அதை விவரித்து அந்த காட்சிக்கு பொருத்தமா என்ன பதிலை சொல்லலாமோ அவர் சொல்லலாம். இப்போ வந்து மாணவர் வந்து நேரடியான ஒரு பதிலை சொன்னார். அடுத்த கேள்வி, அண்டை வீட்டாருடன் நட்புறவு கொள்வது முக்கியம் என்று நீ கருதுகிறாயா? ஏன்? முதல் கேள்வி வந்து இப்போ சிறுமி செய்தது போல நீ செய்வாயா அப்படின்னு கேள்வி. ஆமா, நான் செய்வேன். ஏனென்றால் நம்ம சிங்கப்பூரத்துல பல்லின மக்கள் இருக்காங்க. நம்ம சிங்கப்பூர்ல இன நல்லிணக்கம்ங்கிறது ஒரு இன்றியமையாதது. அதனால அந்த சிறுமி செய்தது போல் செய்த சிறிய உதவிகள் இந்த மாதிரி இன நல்லிணக்கத்தையும் சிங்கப்பூர்ல இருக்க ஒற்றுமையை வளர்க்க உதவும் நான் நினைக்கிறேன். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற பழமொழியும், நம்ம ஒற்றுமை நீங்கிடின் அனைவருக்கும் தாழ்வே என்ற பொன்மொழியும் இதைத்தான் அறிவுறுத்துகிறது. ஆகையால் நாம் சிங்கப்பூர்ல ஒற்றுமையா இருக்கணும். என் அண்டை வீட்டார், எனக்கு வந்து ஒரு அண்டை வீட்டார் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு முதியவர். அவர் வந்து தனிமையிலே இருப்பாங்க. அதனால நான் வந்து அவருக்கு எப்படியாவது உதவி செய்து அவரது தனிமையை போக்கணுங்கிறது என்னோட இலக்கு. அதனால நான் வந்து உணவங்காடிக்கு போறப்ப அவங்களுக்கு ஏதாவது உணவு வேணுமான்னு சொல்லி அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது,
அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து என்னைய பேரங்காடிக்கு போய் ஏதாவது வாங்கி சொல்கிறப்ப அவங்களுக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுக்கறது. அது மட்டும் இன்றி மாலை நேரம் வாங்கணும்னா பூங்காவுக்கு போய் மெதுவோட்டம் போடுவது, இல்லைன்னா நாங்கள் சும்மா அப்படியே உள்ளா நடந்து போயிட்டு அவங்களோட அளவலாவது, இது போன்ற செயல்கள்லாம் செய்து அவங்களோட தனிமையை போக்க நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்காக வந்து நான் அவங்கள்ட்ட பேசுறது, அவங்க தனிமையை போக்குறது, இந்த மாதிரி நான் ஒரு முயற்சி எடுக்கிறேன். என் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் மட்டும் இல்லாமல் இந்த ஒற்றுமை, இந்த அண்டை வீட்டாரோட இந்த மாதிரி செய்கிற நம்ம சிறிய உதவிகள்லாம் அண்டை வீட்டாரோட நமக்குள்ளே இருக்கும் உறவை வளர்க்குது. அதனால இந்த மாதிரி சிறிய உதவிகளை நான் மற்றவர்களே செய்ய ஊக்குவிக்கிறேன். எல்லாம் இப்போ அவர் என்ன சொன்னாரு, அவர் வந்து அவருடைய அனுபவத்தை சொன்னாரு, அவருடைய இன்ஃபரன்ஸையும் சேர்த்து சொல்லிட்டாரு. ஆனால் நமக்கு ஒரு கேள்வி எப்படி வரலாம், இது நான் முதல்ல என்ன கேட்பாங்க, இது மாதிரி நீ இந்த சிறுமி செய்யறத பார்த்துருக்கியா, நீ செய்வாயான்னு கேட்பாங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்கலாம், என்ன வரலாம், அண்டை வீட்டாரோட நட்புறவு கொள்வது முக்கியம் என்று நீ கருதுகிறாயா, ஏன் அப்படின்னு. அதுதான் அவர் வந்து விளக்கமாக பதில் சொன்னாரு. அடுத்தது மூன்றாவது உன்னுடைய கருத்து கேட்பாங்க. அது என்னது, நல்ல அண்டை வீட்டாரிடம் எத்தனை பண்புகள் இருக்க வேண்டும் என நீ நினைக்கிறாய், அதனை விளக்கி கூறு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ அவர் செஞ்சிருக்காரா, நீ அவனுடைய அனுபவம் என்னங்கிறது சொன்னாரு. அடுத்து உன்னுடைய கருத்து, மூணாவது உன்னுடைய கருத்து, உன்னுடைய இன்ஃபரன்ஸ். அப்ப அதுக்கு நம்ம அவரை அந்த காட்சி சம்பந்தமா அந்த மாணவர் என்ன நினைக்கிறாரு, இல்லை அவருக்கு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு, அதை நம்ம விளக்கி சொல்லணும். ஸோ இதுதான் தேர்வுடைய அங்கம். நம்ம இந்த காட்சி ஒளிக்காட்சி தொண்டில் வர்ற அங்கம் வந்து இந்த 3 விதமான அங்கங்களோட இருக்கும். என்ன சொல்லிட்டேன், சொல்லு. அண்டை வீட்டாரோட நட்புறவு கொள்வது முக்கியம் என்று நீ கருதுகிறாயா, ஏன்? நான் அண்டை வீட்டாருடன் நட்புறவு கொள்வது முக்கியம் என நான் கருதுகிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சிங்கப்பூர்ல பல்லின மக்கள் இருக்காங்க. நம்ம அண்டை வீட்டாருடன் நம்ம நட்புறவு கொண்டோம்னா, இதே மாதிரி எல்லாரும் அவங்களோட அண்டை வீட்டாருடன் நட்புறவு கொண்டாங்கன்னா சிங்கப்பூர்ல இட நல்லிணக்கங்கிறது ஒரு பெரிய இடராக இல்லாமல் ஒரு சுலபமா நடந்து போறது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இங்கிலீஷ்ல வந்து நீங்க பீஸ் ஆஃப் கேக் அப்படின்னு சொல்லுவீங்களே, அதே மாதிரி கூட்டுயர்வே நாட்டுயர்வு அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப எல்லாரும் இதே மாதிரி அண்டை வீட்டாரோட நட்புறவு கொள்ள முயற்சி எடுத்தாங்கன்னா, அவங்களோட பங்களிப்பை கொடுத்தாங்கன்னா சுலபமான விஷயம் நான் நினைக்கிறேன். என்ன, நீங்க வந்து உங்க அண்டை வீட்டாரோட போய் வணக்கம், எப்படி இருக்கீங்க, உணவு சாப்பிட்டீங்களா, என்ன உணவு சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி எளிமையான ஒரு பேச்சை தொடங்குறது, ஒரு சிறிய பேச்சுக்களை தொடங்குறது, அவங்கள பார்க்குறப்ப வணக்கம் சொல்றது, அவங்கள மதிக்கிறது, இது போன்ற குணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எளிதாகவே அண்டை வீட்டாரோட நட்புறவை வளர்த்து கொள்ளலாம். அது மட்டுமின்றி சிங்கப்பூர்ல இனநல்லிணக்கத்தை வளர்க்கறது வந்து நீங்க எளிமையாக்கலாம். இப்ப இது நாங்க உங்களுக்கு ஒரு மாதிரி ஒளிக்காட்சி காமிச்சோம். இது மாதிரி தான் அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து ஆரோக்கியமான உணவு பழக்கம். அது மாதிரி ஒளிக்காட்சி இருக்கு. ஆனா இந்த ஒளிக்காட்சியுடைய தன்மை இது இப்படிதான் இருக்கு. ஒளிக்காட்சியை காமிப்பாங்க, அதுக்கான கேள்வி, அதனுடைய இன்ஃபரன்ஸ், நீ செஞ்சிருக்கியா, எக்ஸ்பீரியன்ஸோட அனுபவம், இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். இதுல தொடர்பா மாணவர்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா, ஏதாவது ஐயம் இருக்கா? நேரம் கருதி நான் அடுத்த 3 ஒளிக்காட்சி வச்சிருக்கேன். நேரம் கருதி எல்லாம் அடுத்து இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கு. இந்த கேள்விகளுக்கு நீங்க நேரடியா இந்த சிறுமை செய்வதை போல நீ செய்வாயா அப்படின்னு ஆம் செய்வேன்னு மட்டும் முடிச்சிடாம நம்மளுடைய அனுபவங்களை சேர்த்து, எல்லா கேள்விக்குமே நம்மளோட அனுபவங்களை சேர்த்து பதில் சொல்லும்போது நம்ம பேச எடுத்துக்கொண்ட நேரம் வந்து அதிகமாகும். இப்ப நிறைய நம்ம பேசுவோம். 3 கேள்வி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் இன்னும் ஏதாவது கருத்து இருந்தா நீ சொல்ல நினைக்கிறாயா அப்படின்னு ஆசிரியர் 4ஆவதா ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப அந்த 3 கேள்வி முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்ல 2 மினிட்ஸ் கழிச்சுதான் வந்து அந்த 4ஆவது கேள்வி கேட்பாங்க. அந்த 3 கேள்வி முடிச்ச உடனே நீங்க மனசுல வேற ஏதாவது நினைச்சு வச்சிருந்தீங்கன்னா, ஒரு பழமொழியோ இல்ல திருக்குறளோ நம்ம சொல்லாம விட்டுட்டோம். இப்ப காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞானத்தின் மான பெரிது. அந்த சிறுமி வந்து சின்ன உதவிதான் செய்யறாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து அது பெருசா இருக்கும். நம்ம அதை சொல்ல விட்டுட்டோம் அப்படின்னா அந்த 4ஆவது கேள்வி ஆசிரியர் கேட்கும்போது மறக்காம அந்த திருக்குறளையும் சேர்த்து நீங்க சொன்னீங்கன்னா அதிக மதிப்பெண்கள் வாங்க உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு தேர்வு நாளிலிருந்து நமக்கு செய்ய வேண்டிய முக்கியமான குறிப்பு இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இருந்தாலும் இதை கண்டிப்பாக மாணவர்கள் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறனால இதை செய்திருக்கோம். நம்ம தேர்வுக்கு முதல் நாள் நன்றாக தூங்கணும், போதுமான நேரம் தூங்கணும்.
சரியான நேரத்தில், காலம் எப்போவுமே கால தாமதம் இருக்கக்கூடாது, சரியான நேரத்தில் செல்ல வேண்டியது மிக முக்கியம். பயப்படக்கூடாது, நேர்மறையாக சிந்திக்கணும். அந்த காட்சி உங்களுக்கு புரியலைன்னா கூட அச்சத்தை தவிர்த்தீங்கன்னா பெரும்பாலும் நல்லா செஞ்சிடலாம். புரியாத காட்சி எதுவும் வராது. இருந்தாலும் அந்த காட்சி நமக்கு ஓரளவு புரியலைன்னா கூட கொஞ்சம் டீப் பிரீத் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சோம்னா நம்ம அதை பற்றி என்ன சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சா நம்ம தெளிவாக நம்ம கருத்தை சொல்ல முடியும். அவ்வளோதான் இந்த நிகழ்ச்சி. ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்தை கொடுத்ததற்கு. மாணவர்கள் தன்னம்பிக்கையோட கான்ஃபிடென்ஸாக செய்கிறதா அதில் முக்கியம். எல்லா மாணவர்களும் இந்த மாணவர்கள்லாம் இந்த வருடம் வாய்மொழி தேர்வில் ரொம்ப சிறப்பாக செய்ய எங்களுடைய வாழ்த்துக்கள்.